ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ரேங்க்கு இந்த ஒரு வீடையும் வாங்கி கொடுத்துருப்பான். அவளுக்கு ரொம்ப அந்த வீடு பிடிச்சி போனதால அந்த வீட்லயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அந்த வீட்டில் இருந்துக்கிறா. அதனால இந்த ரேங்க் என்ன பண்றான்னா, டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் காலி பண்ணி அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டாக்ஸியில கிளம்பிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம பிம்மும் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கார்ல அவங்கள பாக்குறா, இவளும் பாக்குறா. ஆனா பார்த்துட்டு இறங்கி வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம கார் உள்ளேயே இருந்துட்டு அப்படியே டாட்டா கட்டிட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம பிம்க்கு ஷாக் ஆகுது. இது எப்படி, இவ எப்படி போறா, எதுக்காக போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அப்படியே வீட்டுக்கும் வராங்க. அங்க வந்த உடனே ஆன் முன்னாடி வந்து ரேங்க் வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, நானும் பார்த்தேன், வழியில போய்கிட்டு இருந்தா. ஆனா இவ்வளவு சீக்கிரமா போறான்னா வீடெல்லாம் எப்படி, எங்க கிடைச்சிருக்கான் கேட்டியா அப்படிங்கிறதுக்கு, எனக்கு தெரியல, அவ வீடு வாங்கியிருக்கிறது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டா. ஆனா நான் இனிமேல் இங்க வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டா. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இங்க வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமையும் கொண்டு போய் காட்டுறா. அந்த ரூமே அப்படியே மெர்சி ஆகி கிடக்குது. நல்ல வேலை ஆன்டி வீடு மாதிரி பண்ணாத, கொஞ்சம் நார்மலாவே பண்ணி விட்டுட்டு போயிருக்கா. இங்க இந்த மாதிரி பண்ணா அப்புறம் ரேக் சும்மா விடுவானா, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நார்மலாவே மெர்சி பண்ணி விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல நம்ம பிம்மோட தங்கச்சி ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்து இன்வெஸ்டர் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா. அவன் என்ன பண்றான்னா, சரி இனிமேல் இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது நல்லது இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல பேக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ரேங்கோடைய ஹஸ்பண்ட் அங்க வரான். அவன் பார்த்துட்டு, நீ எங்க கிளம்புறாங்க, போதும், இதுக்கு மேல நான் இங்க இருந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண விரும்பல, நான் செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்றது, எனக்கு இனிமேல் இந்த ஜாப் வேண்டாம், நான் வெளியே ஜாப் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போக, இல்ல இனிமேல் நீ இங்க இருந்து போக தேவையில்ல, நீ இனிமேல் இங்கேயே ஜாப் பண்ணலாம், உனக்கு ஒர்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் நீ சமைச்சு கொடுத்தது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால நீ இங்கே இருந்து ஒர்க் பண்ணலாம், உனக்கு ஒர்க் இங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால கையில பேக் எல்லாம் வச்சிருந்தா இல்லையா, அந்த பேக் அவங்க கையிலே கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பிம்க்கு கால் பண்றா. ஆனா பிம் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க தான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க இல்லையா, அதனால கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ண, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு, நீ இப்ப கால் பண்ணினா கூட அவ கால் அட்டன் பண்ண மாட்டா, இரு நான் உனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பையும் அனுப்பி விட்டுறா. அதை பார்க்க நம்ம பிம் தங்கச்சிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இவ இந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே ரேங்கை தான் காட்டுறாங்க. அவள் அந்த வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிடுறா. அங்கே பேக் எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஆளுங்க. அங்கே உள்ள மேனேஜரும் இந்த வீடை உங்களுக்கே புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கே இந்த ஃபார்ம் எல்லாம் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்குறதுக்கு ட்ரக் செம்மையாக பயந்து போயிடுறான். என்னது, இல்லை வேண்டாம் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, அது நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த லேடிக்கு செம்மையாக டவுட்டாக இருக்குது, இவன் ஏன் வீட்டுக்கு அனுப்புறதுல என்ன பிரச்சனை அப்போ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த ரேங்கையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் அந்த லேடி போகிறா. ஆக்சுவலா இந்த வீடை ரெக் தான் வாங்கியிருக்கான் பிம்காக, அவங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடையே வாங்கியிருப்பான் போல இருக்கு. அதுல வந்து இவ குடியேறிட்டா. அந்த மேனேஜர் அங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ரேங்க் என்ன பண்றான்னா, ரெக்க செடியூஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அவனை எப்பவுமே நம்ம பக்கமே வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்க, அவன் என்ன பண்றான்னா, இங்க பாரு ரேங்க், நீ இந்த வீட்டுல இருக்கிற விஷயம் பிம்க்கு மட்டும் தெரியவே கூடாது, நீ எங்க இருக்கிறங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியக்கூடாது, ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டது தான், அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது, அவளுக்கு தெரியற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. சரி நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் எதுக்காகவும் சொல்ல போறது கிடையாது அப்படின்ட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆயிட்டு அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி போக, அந்த சமயம் பார்த்து நம்ம பிம்மும் கால் பண்றாங்க அவனுக்கு. அவனும் ஃபோன் கால் வரவும் எடுத்து அட்டன் பண்ணலான்ட்டு எடுத்து பார்க்க நம்ம பிம் இருப்பாங்களா, ஆனா இவன் கால் அட்டன் பண்ணவும் இல்லை, டக்குன்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே அவனுடைய நெக்டையை அங்கே கழட்டி வச்சிடறான். கழட்டி வச்சுட்டு அந்த சைடு கிளம்புனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா, அந்த நெக்டையே அவ கையில எடுத்து வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. இங்க நம்ம பிம் வீட்டுக்கு ரக்கோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. ரேங்க் காலி பண்ணி போயிட்டா இல்லையா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கேயே நைட்டே டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போற மாதிரி வந்திருக்காங்க. நம்ம பிம்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால டக்குன்னு சமைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிச்சன்ல சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்ப பாங்காண்டி வந்துட்டு ஆன் கிட்டையும் கேக்குறாங்க, உண்மையாலுமே அவ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாளான்னு கேட்கறதுக்கு, உண்மையா தான் சொல்றேன்
ஆன்ட்டி, உண்மையாலுமே அவ காலி பண்ணி போயிட்டா. ஆனா பிம் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ கிளம்பிட்டா. நாங்க போயிட்டு ரூமையே செக் பண்ணி பார்த்துட்டோம். அவளுடைய திங்ஸ் இங்க எதுவுமே கிடையாது. அவ உண்மையாலுமே காலி பண்ணி போயிட்டா. ஆனா எந்த வார்த்தையுமே பேசாத கிளம்பிட்டா. எங்களுக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ எப்படி அவ்வளோ ஈஸியா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருப்பா? என்னால நம்பவே முடியல. அவ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறவளே கிடையாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ரேக்கோட அப்பாவுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ரேக்கு பிம்மும் கல்யாண போட்டோவை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அப்ப நம்ம பிம் வந்துட்டு ஜூஸ் கொடுத்துட்டு, அங்கிள் நம்ம கம்பெனில இப்ப அதிகமா ஒர்க் போய்கிட்டு இருக்கா, ரொம்ப வேலை ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்கிளுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அவரும் சமாளிக்கிறாரு. ஆமாமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இன்னும் எத்தனை செக்ரட்டரி தான் தேவைப்படுது அங்கிள் அப்படின்னு கேட்க, அந்த அங்கிளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இருந்தாலும் வெளியே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிளும் மறைக்கிறாரு. ஆமா, செக்ரட்டரி எல்லாம் தேவைப்படுறாங்க தான், கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஹெவியா போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் செக்ரட்டரி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சமாளிச்சு நம்ம பிம்மையும் நம்ப வச்சிடுறாரு. அங்கிள் ட்ரக்கு கால் பண்றாரு. அவன் தான் இங்க இருக்கானே, என்னாச்சுப்பான்னு கேட்கறதுக்கு, நீ வீட்டுக்கு வா, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கோம், பார்ட்டி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், இவனும் சரிப்பா நான் அப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரேங்க் கிட்டையும் என்னுடைய ஃபேமிலி எல்லாம் அங்கே வந்திருக்காங்க, நாங்கெல்லாம் ஒன்றா சாப்பிட போகிறோம், ஸோ நான் அதனால் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்கிறதுக்கு அவர் இருந்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி டைமில் தான் எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை ஒரு மாதிரி பேசி விட்டுற. அவனுக்கு கோவம் ஆயிடுது. என்ன பேசுகிற, அவர் எங்கள் அப்பாவே நீ இந்த மாதிரி பேசுகிற, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க, இவ அவங்ககிட்ட திரும்பவும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறா. இல்லை இப்போ தான் நம்ம 2 பேரும் தனியாக பார்த்துக்குறோம், அதுக்குள்ளே டக்குன்னு உங்கள் அப்பா கூப்பிட்டாரு இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு, நீ உடனே அங்கேருந்து கிளம்பி ஆகணுமா, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது, நீ இங்கே இறங்குற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு அங்கே ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு இவ ரொம்ப அவனை சென்டிமெண்ட்டாக பேசி அவனை இங்கே உட்கார வைக்கலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு 5000 ரூபா காசு எடுத்து, இந்தா இதை நீ வச்சுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அவளுக்கா அப்படியே இன்சல்ட் ஆயிடுது. அந்த காசை தூக்கி போட்டுட்டு கோவத்துல உட்காந்துருக்கா. நம்ம பிம் தங்கச்சிக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோவை ரேங்க் ஹஸ்பண்ட் கிட்டையும் காட்டுறா. அவனும் அதை பார்த்துட்டு அவனுக்கே நம்பிக்கை இல்லை, இவ இந்த மாதிரி பண்றவளா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஒன்றும் புரியாத யோசிக்க, பிம் தங்கச்சி இருந்துட்டு, நீ இப்பயே அவளுக்கு கால் பண்ணி பேசு, பிம் பாவம் அவ ஒன்றும் தெரியாதவ, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்றதுக்காக அவ பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்கு கால் பண்ணி பேசு அப்படிங்கிறதுக்கு, நான் அவகிட்ட என்னத்தை பேசுறது, அவ இவ்வளோ நாளா வரைக்கும் நம்ம பிம் வீட்டில் தான் இருந்தா, ஆனா இப்ப சடன்லி வீடை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டா, அதுவும் பிம் கிட்ட கூட சொல்லாம. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ சஸ்பீஷியஸா நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு, நீ தேவையில்லாத கஷ்டப்படாத, பிம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு எந்த கெட்டதும் நடக்காது, அதுவும் இல்லாத ரக் பிம் ரொம்பவே லவ் பண்றான், நீ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு குழம்பிக்கிற, நீ இப்ப சின்ன குழந்தை தான், நீ ஒன்றும் வளர்ந்துடலாம் கிடையாது, நீ இந்த அளவுக்குலாம் பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு, நான் ஒன்றும் சின்ன குழந்தைலாம் இல்லை, நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும், நீ அவகிட்ட பேசு, அவ எங்க இருக்கான்னு கேளு அப்படிங்கிறதுக்கு அவனும் யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம ரேக்கும் வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, ரேக் நீ வந்துட்டியா, இங்க பாரு சூப்பரா சமைச்சு வச்சிருக்கோம், வா வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட, அப்ப ரேக்கோட அப்பா இருந்துட்டு, ரேக் இங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. எங்க நான் போகிறப்ப ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருந்தேனே, செஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்க, செஞ்சுட்டப்பா, அதெல்லாம் கம்ப்ளீட்டடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ யார் கூட போயிருந்தேன்னு கேட்க, நான் தனியாக தான்ப்பா போயிருந்தேன் அப்படின்ட்டு பொய் சொல்றான். அவருக்கும் நல்லா தெரியுது இவன் பொய் சொல்றான்ட்டு. ஆனாலும் சரி வேலை நல்லா முடிஞ்சிச்சுன்னா சரிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடவும் உட்கார போறாங்க. அப்ப நம்ம பிம் இருந்துட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்புறம் எல்லாருமே போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அங்குள்ள ஃபுட்டெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்லயும் அனுப்பி விடுறாங்க. இங்கே ரேங்க் தனியா தானே உட்காந்து சாப்பிட்டாகணும். அவ நூடுல்ஸ் ஒரு பவுல்ல எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடலான்ட்டு உட்காந்துட்டு இருக்க, இப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்க்க, நம்ம பிம் ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே இருக்குமா. அதை பார்க்க அவளுக்கு அப்படியே ஸ்டமக் பர்னிங்காக ஆகிக்கிட்டு இருக்குது. இவ இவ்வளோ சந்தோஷமா இருக்காளே அப்படிங்கிற வெறுப்போட உட்காந்துருக்கா. இங்கே ரேக் அப்பாவும் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அப்போ ரேக்கை தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்தால் நான் உன்னை மன்னிச்சிடலாம்,
ஆனால் உன் ஒய்ஃப்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் உன்னை மன்னிப்பாங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெளியே போயிருந்தல்ல, நீ தனியா போகலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளைட் புக் பண்ணதும் நீ கிடையாது. இந்த விஷயத்த என்னால மறைக்க முடியும். ஆனா இதுக்கு மேலேயே நீ தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீ, அதை என்னால மறைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ப்ராப்ளம். அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத குற்ற உணர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம பிம்மும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ரேங்க் கால் பண்ணி பாக்குறான். அவ கால் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அவளும் கால் வர்றத பாக்குறா, ஆனா அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. அதனால இவன் என்ன பண்ணிடுறான்னா இவங்கிட்ட அந்த மேரேஜ் ரிங் இருக்கும் போல இருக்கு, அந்த ரிங்கை போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி வச்சிடறான். அவளும் ஏதோ போட்டோ வருதே அப்படின்ட்டு என்ன போட்டோவா இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல இவளுடைய மேரேஜ் ரிங் இருக்கு. அதை பார்த்துட்டு அவனும் கால் பண்றான். கால் பண்ணிட்டு நான் உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்க. நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, திரும்ப எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இந்த மாதிரி என்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்கிறதுக்கு, நான் அந்த ரிங்கை பற்றி உங்ககிட்ட பேசணும். ரிங் நீ சேல் பண்ணிட்டல, அதை நீ என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கவும் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹோட்டல்லையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவனும் ரிங் பாக்ஸை அவகிட்ட கொடுக்க அவள் டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு தான் பார்க்குறா. அவன் நில்லு, நீ வெறும் ரிங் பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிற, ரிங்கை என்கிட்ட இருக்கே அப்படின்னு காட்ட அவள் திரும்ப அதை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு போக, எனக்கு இதுக்கு பதில் சொல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கே தங்கிட்டு இருக்க, நீ யார் கூட இருக்கன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது, நான் தான் நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம்ல, நீ அதை பற்றிலாம் கேட்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நான் கேட்பேன் தான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பிம்க்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் உன்னுடைய ஃப்ரெண்டு, அவளுக்கே நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ட்டு திட்டுறதுக்கு அவ இருந்துட்டு அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவள் உன்னுடைய ஃப்ரெண்டு, உண்மையான ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா அவள் மட்டும்தான், அவகிட்ட கூட உன்னால் உண்மையாக இருக்க முடியாதாங்கிறதுக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ இன்னும் சிங்கிளாக இருக்க, என்கிட்ட ரேக் இருக்கான்னு தானே உனக்கு கோவமா இருக்கா, ரேக்கு பிம்மை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு என்னையே தானே பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவனுக்கு செம்ம கோவமாகுது. இப்போதான் ரேக் அந்த ரேங்கை தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சுட்டான் இல்லையா, இப்போ டெய்லிக்கு அவள் வீட்டுக்கு போகிறது, அவள் கூட ஒன்றா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். பிம்முக்கு தெரியாமலையே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று புரிய வருது, ஏதோ ஒன்று தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. தான் கூட படுக்கிற ஹஸ்பண்ட் அது எப்படி காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.